உங்களோட ஒரு அட்டகாசமான சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இந்த பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு நீங்க வெங்காயம் கூட கட் பண்ண தேவையில்ல. ஒரு குக்கர் இருக்கா, டக் டக்குன்னு எடுத்து இந்த பன்னீர் கிரேவியை செஞ்சிடலாம். பன்னீர் அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்ல. அதாவது ஃப்ரெஷ் க்ரீம், கசூரி மேத்தி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க இந்த அட்டகாசமான சிம்பிள் குக்கர் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா, zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல், நமது மொழியில். இந்த பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு நம்ம இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் மட்டும் போதும். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி 4 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி, அதில் இருக்க அந்த கண்ணு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலைகீழாக போடுறேன். அதாவது அந்த ஸ்கின் பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பூண்டு. இதை வந்து லைட்டாக அந்த எண்ணெயிலேயே லைட்டாக இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக வந்து ஷேக் பண்ணுங்கள். அதிலே வதங்கிடும். ஒரு கரண்டியை வச்சுலாம் நீங்கள் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் இறங்கினதும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இப்போ வந்து பன்னீர் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கமும் 4 வாட்டி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான வந்து ஒரு க்யூப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பன்னீர் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ரொம்ப பொடுசாக போயிடுச்சுனாலும் நம்ம எடுக்கும்போது உடஞ்சி வரும். ஸோ க்யூப்ஸ் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே நல்லா வந்து இறங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு டாங்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தோலை வந்து உரித்து எடுத்துக்கோங்க. தக்காளிக்கு மேலே இருக்க தோலை வந்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்காக தான் நான் வந்து இப்படி குப்பரை போட சொல்லியிருந்தேன். அதாவது இப்படி திருப்பி போட சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளெண்டரை வச்சு அதுலேயே வந்து நான் அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதே குக்கர்லேயே இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எந்த ஒரு சங்க்ஸும் இல்லாமல் நல்ல திக்கான ஒரு திக்கான கிரேவியாக நம்ம வந்து இதை வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நான் வீட்டிலே அரைச்சது தான். 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சொன்னாப்பில் கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவிலேயே மசாலா எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாமே சைடில் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்ஸில் லைட்டாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் நான் வந்து பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். வீட்டிலையே சேர்த்த பால் ஆடை 3 டீஸ்பூன் பால் ஆடை வந்து இதில் சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பால் ஆடை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விதின் வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும். சப்பாத்திலாம் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ என்ன கிரேவி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பன்னீர் கிரேவியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ், தோசை, இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷரும் இறங்கிருச்சு. குக்கரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அப்படியே மேலே மிதந்து க்ரீமியாக அவ்வளோ டேஸ்டியாக, ரொம்ப லைட்டாக, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு குக்கரை வச்சு சட்டுன்னு ஒரு பன்னீர் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னீரும் வந்து கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகவே ஆகாது. ஈவன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த பன்னீர் கிரேவியை சர்வ் பண்ணிங்கன்னா கூட இதே மாதிரி சாஃப்டில் பன்னீர் கிரேவி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதோடு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் குல்ச்சா அண்டு தவா நான் பண்ணி நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். நான் வந்து அதோட ரெசிபீஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.